Hi friends, நம்ம இந்த சாப்டர்ல என்ன கவர் பண்ண போறோம்னா 12th standard chapter 16 data visualization using pie plot, line chart, pie chart and bar chart. ஸோ இந்த சாப்டர்ல ஓவராலா என்ன கவர் பண்ணிருப்பாங்கன்னா data visualization னா என்னென்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ list the types of data visualization. ஸோ data visualization ஓட டைப்ஸ் என்ன, நம்ம டேட்டா விஷுவலைசேஷன் எதுக்கு யூஸ் பண்றோம், டேட்டா விஷுவலைசேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் மேட்பிளாட் லைப்ரரின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அதுல விஷுவலைசேஷன் டைப்ஸ் நம்ம எப்படி கொண்டு வர போறோம், எப்படி மேட்பிளாட் லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ண போறோம், எப்படி இம்போர்ட் பண்ண போறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டா விஷுவலைசேஷன் பிளாட்டை வந்துட்டு கிளாசிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு creating various types of plot using matplotlib. Matplotlib யூஸ் பண்ணி different types of plots வந்துட்டு யூஸ் பண்றது. இது எல்லாமே வந்துட்டு இந்த சாப்டர்ல கவர் பண்ணிருப்பாங்க. மெயினா டேட்டா விஷுவலைசேஷனை ஈஸியா நமக்கு டேட்டா பேஸ் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்காக வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அதான் வந்துட்டு டேட்டா விஷுவலைசேஷன். ஸோ இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா பார்ட் 2ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் 4 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் பார்ட் 4ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இப்போ பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். டிஃபைன் டேட்டா விஷுவலைசேஷன். டேட்டா விஷுவலைசேஷனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 320ல டேட்டா விஷுவலைசேஷன் வந்துட்டு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா. ஸோ டேட்டா வந்துட்டு தியரி மாதிரி எழுதாம நம்ம வந்துட்டு ஒரு கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணால் சீக்கிரம் புரியும். ஸோ டேட்டா விஷுவலைசேஷன் இஸ் a graphical representation of information and data. So the objective of data visualization is to communicate information visually to the user. So main objective என்னன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் வந்துட்டு விஷுவலாக வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு யூசர்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணி கொடுக்குறது. இதுதான் வந்துட்டு டேட்டா விஷுவலைசேஷன். செகண்ட் கொஸ்டின், லிஸ்ட் த ஜெனரல் டைப்ஸ் ஆஃப் டேட்டா விஷுவலைசேஷன். ஸோ டேட்டா விஷுவலைசேஷன்லேயே என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சார்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை காமிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேபிள்ஸ், கிராஃப், மேப்ஸ், இன்ஃபோகிராஃபிக்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ். ஸோ இது நாலுமே காமன். இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு பை சார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணி காமிக்கலாம். டேஷ்போர்ட்ஸ் வந்துட்டு பெரிய பெரிய பிஸ்னஸ் லெவல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஜெனரல் டைப்ஸ் ஆஃப் டேட்டா விஷுவலைசேஷன். Next, third one, list the types of visualization in matplotlib. Second, apply பார்த்தது வந்துட்டு types of data visualization. இது வந்துட்டு type of visualization in matplot libraryல என்னென்ன types இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு கொஸ்டினுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ தேர்ட் ஒன் வந்துட்டு பேஜ் நம்பர் 321. இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைன்ஸ் பிளாட் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணிக்கலாம். ஸ்கேட்டர் பிளாட், histogram, box plot, bar chart and pie chart. So இதெல்லாமே வந்துட்டு types of visualization under matplot library. Fourth question, how will you install matplot library? Page number 321. ரொம்ப ஈஸி ஆன்சர். எப்படி வந்துட்டு மேட்பிளாட் லைப்ரரி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் 3 word ஆன்சர் தான். யூ கேன் இன்ஸ்டால் மேட்பிளாட் லைப்ரரி யூஸிங் pip டாட். ஸோ இதுதான் வந்துட்டு கமாண்ட். ஸோ இதை வச்சு நம்ம வந்துட்டு மேட்பிளாட் லைப்ரரி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 வேர்டு ப்ளஸ் இந்த டாட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ கேன் இன்ஸ்டால் மேட்பிளாட் லைப்ரரி யூஸிங் பைப் கமாண்ட். நெக்ஸ்ட் பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், ரைட் த கோட் ஃபார் த ஃபாலோயிங். ஸோ வந்துட்டு இது எல்லாத்துக்குமே என்னென்ன கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு டு இன்ஸ்டால் பைப் இன் யோர் பிசிக்கு என்ன கோடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pip டாட். ஸோ இந்த கோடு யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பைப்பை வந்துட்டு நம்மளோட பிசியில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன், டு செக் த வெர்ஷன் ஆஃப் த பைப் இன்ஸ்டால் இன் யோர் பிசி. இப்போ வந்துட்டு பைப் கமாண்ட் வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இந்த வெர்ஷன் என்ன நம்ம பிசியில் இருக்குது, பர்சனல் கம்ப்யூட்டரில் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு pip ஸ்பேஸ் மேலே 2 டேஷ் version. ஸோ இந்த கமாண்ட் கொடுத்தா அந்த பைப்போட வெர்ஷன் என்னன்னு நமக்கு வந்துட்டு காமிச்சிக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு டு லிஸ்ட் த பேக்கேஜஸ் இன் யோர் சிஸ்டம். ஸோ நம்ம சிஸ்டமில் பேக்கேஜஸ் லிஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறோன்னா pip ஸ்பேஸ் list. ஸோ இது எல்லாமே 1 word ஆன்சர் தான். இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கலாம்.
Next part 4ல பார்த்தீங்கன்னா ஒரு big question. First one, explain in detail the types of pyplot using matplot library. ஸோ pyplot வந்துட்டு matplot library யூஸ் பண்ணி என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 325. So special plot types. Matplotlib allows you to create different kinds of plots ranging from histograms and scatter plots to bar graphs and bar charts. So Matplotlib வந்து நமக்கு different kinds of plots வந்துட்டு range பண்றதுக்காக யூஸ் ஆகும். So first one பார்த்தீங்கன்னா line chart. So line chart இல்லனா line graph is a type of chart which displays information as a series of data points called markers connected by straight line segments. ஸோ லைன் சார்ட் எப்படி இருக்குன்னா இது கிராஃப்னா நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஸோ இதான் இங்கே சொல்ல வராங்க. விச் டிஸ்பிளேஸ் இன்ஃபார்மேஷன் அஸ் அ சீரீஸ் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் கால்ட் மார்க்கர்ஸ். ஸோ இங்கே பாயிண்ட் இருக்கும், இதான் வந்துட்டு டேட்டா பாயிண்ட்ஸ், இதை வந்துட்டு மார்க்கர்னு சொல்கிறாங்க. கனெக்டட் பை அ ஸ்ட்ரெயிட் லைன் செக்மெண்ட். A line chart is often used to visualization a trend in data or interval of times a series. So line chart வந்துட்டு ட்ரெண்டிங்காக பார்த்தீங்கன்னா intervals of time இல்லைனா டைம் சீரீஸ் பார்க்குறதுக்காக இதை வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். thus the line is often drawn chronically. ஸோ பின்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க, இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, அப்புறம் டோட்டல் பாப்புலேஷன்ஸ் என்னென்னு கொடுத்துட்டாங்க. plot டாட் plot. ஸோ இயர்ஸ் டோட்டல் பாப்புலேஷன் இயர்ஸ், அதுக்கப்புறம் டோட்டல் பாப்புலேஷன். நெக்ஸ்ட் டைட்டிலில் என்ன வேணும்னா இயர் வைஸ் பாப்புலேஷன். இந்த லைன் அப்படியே நமக்கு டைட்டிலாக வந்துடும். எக்ஸ் லேபிளில் வந்துட்டு இயர் மென்ஷன் பண்ணுறோம், ஒய் லேபிளில் வந்துட்டு பாப்புலேஷன் மென்ஷன் பண்ணுறோம். plot டாட் ஷோனா நமக்கு வந்துட்டு டேபிள் வந்துட்டு plot ஆயிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு. டைட்டிலில் சொன்ன மாதிரி இயர் வைஸ் பாப்புலேஷன், எக்ஸ் லேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு இயரு, ஒய் லேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த லைன் செக்மெண்ட் வந்து குரோனிக்கலியாக வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு லைன் பிளாட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பார் சார்ட். பார் சார்ட்னா தெரியும் நமக்கு பாராக டிஸ்பிளே ஆகும். ஸோ பார் பிளாட் ஆர் பார் சார்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் பிளாட்னு சொல்கிறாங்க. இட் ஷோஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நியூமரிக்கல் வேல்யூ அண்ட் த கேட்டகரிக்கல் வேல்யூ. ஸோ இது ரெண்டுக்குமே நமக்கு டிஃபரன்ஷியேஷன் வந்துட்டு பார் சார்ட் வந்துட்டு காமிக்குது. பார் சார்ட் ரெப்ரசன்ஸ் கேட்டகரிக்கல் டேட்டா வித் ரெக்டாங்குலர் பார்ஸ். ஸோ நமக்கு தெரியும் பார்ஸ் வந்துட்டு ரெக்டாங்குலர் பார்ஸாக தான் இருக்கும். Each bar has a height corresponds to the value it represents. ஸோ என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பாரோட ஹைட் இருக்கும். The bars can be plotted vertically or horizontally. bars வந்துட்டு நமக்கு verticalaவும் இருக்கும், horizontalaவும் இருக்கும். It is useful when you want to compare a given numerical value on different categories. ஸோ இது எப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்மளோட நியூமரிக்கல் வேல்யூ வந்துட்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு வந்துட்டு பார் சார்ட் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. To make a bar chart with matplotlib, we use the plot.bar function. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமில் இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு பார் சார்ட்டாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும் நம்மளோட டேட்டாவை. அப்புறம் வந்துட்டு லேபிள்ஸ் என்னென்ன லேபிள்ஸ் அப்படி இருக்குன்னு நம்ம வந்துட்டு பார் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக லேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு யூசேஜ் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு வேல்யூஸை வந்துட்டு லேபிளுக்கு அசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒய் பொசிஷனில் வந்துட்டு ரேஞ்ச் லென்த் ஆஃப் லேபிள்ஸ். ஸோ ரேஞ்ச் அப்படி என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு ரேஞ்சை வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் plot டாட் பார் யூஸ் பண்ணாதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார் பிளாட் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஒய் பொசிஷன் அண்ட் யூசேஜ். ஸோ plot டாட் எக்ஸ் டிக்ஸ் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற டிக்ஸை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வந்துட்டு எக்ஸ் டிக்ஸ். plot டாட் ஒய் லேபிளில் வந்துட்டு நமக்கு ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு ரேஞ்ச் டிஸ்பிளே ஆகும். டைட்டிலில் வந்துட்டு மார்க்ஸ்ன்னு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் plot டாட் ஷோ கொடுத்தா தான் வந்துட்டு இந்த டேபிள் வந்துட்டு நமக்கு plot ஆகும். ஸோ இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு ரேஞ்ச் வந்துருச்சு, எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு லேபிள்ஸ் வந்துருச்சு. ஸோ இது வந்துட்டு நம்ம கொடுத்த யூசேஜ் கொடுத்த மாதிரி அது வந்துட்டு பார்ஸ் வந்துட்டு அதுவே பிளாட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்துட்டு லேபிள்ஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபைஸ் லேபிள்ஸ் ஃபார் த பார்ஸ். யூசேஜ் வந்துட்டு அசைன் வேல்யூஸ் டு த லேபிள்ஸ். X ticks வந்துட்டு display the tick marks along X axis as the values represented. They specify the label for each tick mark. So X axisல வந்துட்டு each tick mark specify பண்ணுறதுக்காக X ticks. Range வந்துட்டு நமக்கு வந்துட்டு sequence of numbers create பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்துட்டு 2 types of matplotlib.
இதுலயே புக் பேக் இல்லாம எக்ஸ்ட்ரா 2 கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹிஸ்டோகிராம் அண்ட் பார் கிராஃப். இன்னொன்று வந்துட்டு பை சார்ட். ஸோ இந்த டிஃபரன்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தியரி மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டேபிளேஷன் காலம் மாதிரி போட்டு தரேன். சேம் புக்கில் இருக்க கீவேர்ட்ஸ் தான் நான் வந்துட்டு டேபிளேஷனாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹிஸ்டோகிராம் அண்ட் பாரோகிராஃப். ஸோ ஹிஸ்டோகிராம் அப்படின்னா என்னென்னா அது வந்துட்டு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். பாரோகிராஃபை வந்துட்டு நம்ம ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அண்டர்லைன் பண்ணுற கீவேர்ட்ஸ் இருந்தாலே நமக்கு வந்துட்டு இனாஃப். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்பிளேஸ் டேட்டா பை த வே ஆஃப் பார்ஸ். ஸோ ஹிஸ்டோகிராம்ஸில் வந்துட்டு பார்ஸ் யூஸ் பண்ணி தான் டிஸ்பிளே பண்ண போகிறோம். டு ஷோ த ஃப்ரீக்வன்சி ஆஃப் நியூமரிக்கல் டேட்டா. எதுக்கு நம்மளோட நியூமரிக்கல் டேட்டாவோட ஃப்ரீக்வன்சியை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு பார்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஹிஸ்டோகிராமில். பாரோகிராஃபில் பார்த்தீங்கன்னா அதே பார் தான் யூஸ் பண்ணுறோம். பட் எதுக்குன்னா கம்பேரிஷன் பண்ணுறதுக்காக. ஹிஸ்டோகிராம் வந்துட்டு நம்ம ஃப்ரீக்வன்சியை வந்துட்டு காமிக்கிறதுக்காக, பட் பாரோகிராஃப் வந்துட்டு நம்ம கம்பேரிஷன் பண்ணுறதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹிஸ்டோகிராம் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கண்டினியூஸ் வேரியபிள். பாரோகிராஃப் வந்துட்டு இட் இஸ் அ diagrammatic compression of discrete variables. ஸோ இது வந்துட்டு கண்டினியூஸ் வேரியபிள்ஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ரெப்ரசன்ட் பண்ணும். பாரோகிராஃப் வந்துட்டு டிஸ்கிரீட் வேரியபிள்ஸ் அதை வந்துட்டு டயக்ராமேட்டிக் கம்பேரிஷனை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம் presents numerical data, barograph shows categorical data. So histogram வந்துட்டு is drawn in such a way that there is no gap between the bars. ஸோ பாருக்கு நடுவில் வந்துட்டு கேப்ஸே இருக்காது. பட் பாரோகிராஃபில் பார்த்தீங்கன்னா there is a proper spacing between the bars in a paragraph that indicates discontinuity. ஸோ இங்கே வந்துட்டு கேப்ஸே இருக்காது. பட் இங்கே வந்துட்டு ப்ராப்பர் ஸ்பேசிங் இருக்கும் பாரோகிராஃபில். Next, the sixth one பார்த்தீங்கன்னா items of the histogram are numbers which are categorized together to represent the ranges of the data. But paragraphல பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு individual entities. ஸோ ஒரு டேட்டா வச்சு தான் நம்ம வந்துட்டு ஒரு paragraph draw பண்ண முடியும். நெக்ஸ்ட் டேட்டா. பட் இது வந்துட்டு அப்படி இல்லை. அது வந்துட்டு ஒரு ranges of data வந்துட்டு டுகெதராக ரெப்ரசன்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாரோகிராஃபில் வந்துட்டு காமன் டு ரீஅரேஞ்ச் த பிளாக்ஸ் ஃப்ரம் ஹையஸ்ட் டு லோவஸ்ட். ஸோ ஹையஸ்ட் டு லோவஸ்ட்டில் வந்துட்டு நம்ம பிளாக்ஸ் வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஹிஸ்டோகிராமில் வந்துட்டு அது வந்துட்டு பண்ண முடியாது. அது வந்துட்டு சீக்வன்ஸ் ஆஃப் கிளாஸஸில் தான் வந்துட்டு காமிக்கும். 8th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா width of the rectangular blocks in a histogram may or may not be same. ஸோ வித்துனா என்ன, இதுக்குள்ளே இருக்கிறது. ஸோ இது வந்து சேமாக இருக்கும், இல்லைன்னா மே நாட் பி த சேம். பட் இதில் பாரோகிராஃபில் பார்த்தீங்கன்னா வித்து வந்து எப்போவுமே சேமாக தான் இருக்கும். ஸோ பிக்டோரியலாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு பாரோகிராஃப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்குது, ப்ராப்பராக லைன் ஸ்பேசிங் இருக்குது, எல்லா பாருமே வந்து சேம் வித்தில் தான் இருக்கும். ஸோ அதே ஹிஸ்டோகிராம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால இங்கே வந்துட்டு 2 பார்ஸ்க்கும் நடுவில் வந்துட்டு ஸ்பேஸ் இருக்காது. அப்புறம் வித்து வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்சியேஷன் பிட்வீன் ஹிஸ்டோகிராம் அண்ட் பாரோகிராஃப். சேம் கீவேர்ட்ஸ் வச்சு தான் அவங்க புக்கில் வந்துட்டு தியரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தாலே வந்துட்டு இனாஃப். ஸோ இந்த லெசன்லேயே வந்துட்டு இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்துட்டு பை சார்ட். ஸோ பை சார்ட் வந்துட்டு நமக்கு தெரியும் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும், டிவைடட் பை சப் பார்ட்ஸ். ஸோ பை சார்ட் இஸ் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் த சார்ட். இட் இஸ் அ சர்க்குலர் கிராஃபிக்கல். ஸோ அது வந்துட்டு சர்க்குலராக இருக்கும், விச் இஸ் டிவைடட் இன்டு ஸ்லைசஸ். ஸோ அது வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்லைசஸாக வந்துட்டு டிவைட் பண்ணியிருப்பாங்க to illustrate numerical proportion. So the point of a pie chart is to show relationship of parts out of the whole. So எல்லா பார்ட்ஸ்க்குமே வந்துட்டு ரிலேஷன்ஷிப் காமிக்கிறது தான் வந்துட்டு பை சார்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம பை சார்ட் வந்துட்டு மேட்ப்ளாட் லைப்ரரியில் பண்ணோம்னா plot.py function இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ the auto-pct parameters allows us to display the percentage value using Python string formatting. ஸோ இது கொடுத்துட்டா வந்துட்டு நம்ம percentage யூஸ் பண்ணி வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க, சைஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க, என்னென்ன லேபிள்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ plot.py கொடுத்தா தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பை சார்ட்டாக வந்துட்டு ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ சைஸு லேபிள்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆட்டோ-பிசிடி வந்துட்டு நமக்கு வந்துட்டு பர்சன்டேஜ் காமிக்கிறதுக்காக நம்ம அது வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே இருக்குல்ல இதுதான். நெக்ஸ்ட்டு plot.axis set accept equal. நெக்ஸ்ட் plot ஷோனா நமக்கு வந்துட்டு plot வந்துட்டு டிஸ்பிளே ஆகும்.
ஸோ இப்போ பார்த்த ப்ரோக்ராம்க்கு இதான் வந்துட்டு அவுட்புட்டு. ஸோ ஒரு பை சார்ட்டு, சர்க்குலர் ரெப்ரசன்டேஷன், ஸ்லைசஸாக டிவைட் ஆகுது. ஸோ இதெல்லாமே லேபிள்ஸ். இதுக்குள்ள ஆட்டோ பிசிடி யூஸ் பண்ணி பர்சன்டேஜ் டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இதான் வந்துட்டு பை சார்ட். இந்த கொஷின்ஸில் இந்த சாப்டரில் இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தேங்க்யூ.